Hello friends, welcome to Nandhu Needles World. இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா Y ஸ்டிச் இல்லைனா Y டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படி அது வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து 2 லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்துகிட்டு க்ராஸாக ஒரு லைன் வந்து சென்டர் அந்த போட்டிருக்கிற 2 லைனுக்கும் கரெக்டாக சென்டர்லேருந்து க்ராஸாக ஒரு லைன் போட்டு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கீழே ஒரு லைன் இழுத்து அதை அப்படியே வந்து மேலே இழுக்கணும். ஸோ மேலே இழுக்கும்போது அந்த இடத்துல ஒரு நாட் மாதிரி விழுகுது பார்த்திங்களா. ஸோ இந்த நாட் மாதிரி விழுகிறது வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒயிட் டைப் வந்து நம்மளுக்கு ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள் கரெக்டாக அந்த ஒய் ஷேப்பில் வந்து ஸ்டிச் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. க்ராஸாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே ஸ்ட்ரெயிட்டாக போட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் மேலே இழுத்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒய் ஸ்டிச் வந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து ஒய் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு ஸ்டிச் கிடைக்கிறனால தான் வந்து இது வந்து ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கரெக்டாக அது ஸ்டிச் போட வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா சென்டர் இருக்குது இல்லைங்களா, நான் சென்டரில் வந்து இன்னொரு லைன் போட்டு அந்த லைனில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். ஸோ அதுவுமே வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நாட் போட்டுக்கலாம். ஸோ இதுலேயே வந்து நம்ம எப்படின்னா ஜரி த்ரெட்டில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதே மாதிரி தான், பெருசாக ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் எடுத்து கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே மேலே ரிவர்ஸ் இழுத்து ஸ்டிச் போட வேண்டியது தான். ஸ்டிச் போட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் கீழே இழுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி திருப்பி மேலே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி மறுபடியும் அது ரிவர்ஸ் கீழே ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் மேலே வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து ஒரு ஸ்டிச் போட வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து ஒய் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து ஒய் ஆல்பபெட் லெட்டர் ஒய் ஷேப்பில் கிடைக்கிறனால தான் நம்மளுக்கு இது வந்து ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பேக் நெக்குக்கு யூஸ் பண்ணலாம். இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கட் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் வந்து இது யூஸ் ஆகும். அதாவது ஹனிக்கோ மெத்தட் வந்து கட் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச் தான் நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.